சின்ன வயசுல மரணித்து போறது. ஒரு 40 வயசு 35 வயசுல மரணிச்சான்னு வைங்க, இவன் கெட்ட மௌத்து, இவனுக்கு ஒரு 50 வருஷம் கூட இருக்கலையே, இவன் ஒரு 60 வருஷம் கூட இருக்கலையே, 25ல போயிட்டான 30ல போயிட்டான என்றெல்லாம் சொல்வார்கள். அது சரியா? மார்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்களுக்கு கொடுத்த எல்லா பிள்ளைகளுமே அற்ப ஆயுசுல தான் மரணிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான குழந்தைகள், ஒரு குழந்தையாவது நம்ம சொல்லுவோம் நீடூழி வாழன்னு சொல்லுவோமே, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவோமே, நல்ல பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டு மூத்தா போங்கன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியான வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு பிள்ளைக்காவது அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்கல. அவங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்குமே அல்லாஹ் என்ன செஞ்சான்? சின்ன வயசுலேயே அற்ப ஆயுள்ங்கிறாங்கல்ல, அற்பமான ஆயுள்ல தான் அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களே தவிர நீண்ட நெடுங்காலம் வாழவே இல்லை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேத்து கூட நம்ம சொன்னோம், அவங்களுக்கு அபுல் காசிம் என்று ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னோம். எதனால் அபுல் காசிம்? மக்காவில் இருந்த காலத்தில் ஹதீஜா நாயகி மூலமாக அவங்களுக்கு காசிம் என்ற பெயர்ல ஒரு குழந்தை இருந்தது. மக்காவில் இருக்கும்போதே மௌத்தா போச்சு. குழந்தை பிறந்ததுதான் உண்மையை தவிர அந்த குழந்தை தகப்பனை கூப்பிடுச்சா கூப்பிடல, அதுக்கு வரலாறு கிடைக்கல. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மக்காவில் இருக்கும் பொழுது அபுல் காசிம் சொல்லப்பட்டார்களே, அதை தவிர மதீனாவுக்கு வந்த பிறகு யார் அந்த குழந்தையை பார்த்ததும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? சின்ன வயசுல அவங்களுக்கு கொடுத்த ஆம்பளை பிள்ளைய அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டாவது மகள், முதல் பொம்பளை பிள்ளைங்க 4 பொம்பளை பிள்ளைங்க, ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, இப்படி 4 பொம்பளை பிள்ளைங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு கொடுத்தான். இந்த 4ல ருக்கையா அவர்கள் ஹிஜ்ரி 2ல இதே மாதிரியான ஒரு ரமலான் மாசத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. எப்ப? பத்ர் போர் இருக்குல்ல, பத்ர் போர்ல அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்த பத்ர் போர்ல, அது ரமலான் மாசம் நடந்தது. அந்த பத்ர் போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வெற்றி வீரராக திரும்புறாங்க. இங்க மகள் மரணிச்சிடுறாங்க. அது சென்ற வருடம் கூட அந்த 72 கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்ல பங்கெடுக்கல. ஏன் பங்கெடுக்கல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என் மகள் ருக்கையா வேதனைப்படுற காரணத்தினால நீ அவங்கள பாக்குறதுக்கு இங்கே இரு, மதீனாவில் இருந்துக்க, நாங்க போருக்கு போய்க்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்ததுக்கு என்ன காரணம்? ருக்கையா அவர்கள் மரண அவஸ்தைப்பட்டதுதான் காரணம். அப்ப இங்க பத்ர் போர் வெற்றி நடக்கிற அதே வருஷம் ஹிஜ்ரி 2னா பாருங்களேன், வாப்பா இருக்கிறாங்க 63 வயசு வரைக்கும், மகள் என்ன பண்றாங்க? ரொம்ப சின்ன வயசுலயே, ஹிஜ்ரி 2 நம்ம கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதான். அப்ப ரொம்ப சின்ன வயசுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டாவது மகள் இறந்து போயிடுறாங்க. ஹிஜ்ரி 2ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூத்த மகள், ஃபர்ஸ்ட் மகள் ஜைனப் அவர்கள் ஹிஜ்ரி 8ல மௌத்தா போறாங்க. பாப்பா இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க. பாப்பாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மௌத்தா போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ல மௌத்தா போறாங்கன்னு சொன்னா, அவங்க மகள் ஜைனப் எப்ப மௌத்தா போறாங்க? அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே மரணிச்சிடுறாங்க. அப்ப என்ன வயசுன்னு பாத்துக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 63 வயசுல மௌத்தா போறாங்கன்னு சொன்னா, ஒரு 30 வயசாவது ஒரு 25 வயசாவது வித்தியாசம் இருக்கும். அப்ப 35 40ல மௌத்தா போறதுங்கிறது என்ன? அற்பாயுஸ் தான் அது. அது ஒரு மனிதர்கள் இயற்கையாக நடைமுறையில மௌத்தாகக்கூடிய வயசு ஒன்றும் கிடையாது. அப்ப அவங்களுடைய மூத்த மகள் அப்படித்தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடுத்த ஜைனப் உம்மு குல்சூம் மூணாவது மகளையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ருக்கையா இறந்து போன உடனே அந்த மகளுடைய இடத்துல அவங்களுக்கு மறுபடியும் தன்னுடைய மகளை என்ன செஞ்சாங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகளை கல்யாணம் பண்ணவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது. ருக்கையா மௌத்தா போன பிறகு அந்த ருக்கையாவுடைய தங்கச்சி என்ன செஞ்சுக்கிட்டாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணாங்க. அதனால துன்னூரைன்னு உங்களுக்கு பேரு. 2 ஒளிகளுக்கு 2 ஒளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு பட்டமும் சொல்லுவாங்க. அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களா ரொம்ப காலம் வாழ்ந்தாங்களா? அவங்க ஹிஜ்ரி 9ல மௌத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 வருஷத்துக்கு முந்தி ஒரு மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மகள், கடைசி மகள் பாத்திமா இருக்கிறாங்களே, அவங்களாவது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஒரு 70 வருஷம் இருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் 6 மாசம் அவங்க மௌத்தா போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறாங்க, ரபியுல் அவ்வல்ல மௌத்தா போறாங்க. அவங்க அதே தொடர்ச்சி ரமலான்ல மௌத்தா போயிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஃபாத்திமாவுடைய மரணம் கூட எப்ப ஏற்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு 6 மாசத்துல ஏற்பட்டது.
ரசூலுல்லாஹ்வுடைய வயசு என்ன, அவங்க மக வயசு என்னவா இருக்கு? 25 வயசு இருக்கும். 25 வயசு 26 வயசுல அவங்க மௌத்தா போயிருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கெட்டவங்களுக்கு அடையாளமா? நம்ம குடும்பத்திலேயே நமக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு வேண்டியவங்களோ ஒரு நல்லவரோ ஒரு 25லயோ 30லயோ மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா, ஆஹா இது சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டாங்க, ரொம்ப கெட்ட ஆளுக்க, இவங்களுடைய மர்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்காது அப்படின்லாம் நினைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தப்பு என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்ட மரணத்தையே நம்ம சான்றாக வைத்துக் கொள்ளலாம். மதீனாவுக்கு போன பிறகு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான், அதுக்கு இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்க. தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பெயரை தன்னுடைய பிள்ளைக்கு சூட்டுறாங்க. அவராவது நீண்ட நாள் வாழ்ந்தாரா? இல்ல, பால் குடிக்கிற பருவத்தில் போயிட்டாரு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலஹு முர்லியம் ஃபில் ஜன்னah, இவருக்கு சொர்க்கத்துல பால் ஊற்ற ஒரு அன்னை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுவான்னு சொல்றாங்க. பால் குடிக்கிற பருவத்தில் மௌத்தா போன காரணத்தினால. பால் குடிக்கிற பருவம்னா என்ன? 2 வருஷத்துக்குள்ள, 1 வயசு பிள்ளையோ 1.5 வயசு பிள்ளையோ 1.25 வயசு பிள்ளையோ 1.25 வயசு பிள்ளையோ தெரியல, 2 வயசுக்குள்ள உள்ள 2 வயசு வரைக்கும் தானே பால் குடிக்கிறது கட்டாய கடமை. உல் வாலிதாத்து யுர்லிஉன அவுலாதஹுன்ன ஹவ்லைனி காமிலைனி, தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 ஆண்டுகள் பால் ஊட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பால் குடிக்கிற பருவத்தில் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா 2 வயசுக்குள்ள. அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளையும் கொடுத்துட்டு 2 வயசுல பிள்ளை மௌத்தா போயிருச்சுன்னா அப்ப துர்மரணமா இதெல்லாம்? அந்த பிள்ளைய பறி கொடுத்த ரசூலுல்லாஹ் சரியான ஆள் இல்லையா? ரெண்டையும் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல இளைஞனா மௌத்தா போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இளைஞனுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா மௌத்தா போச்சுன்னு வைங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க? அவங்கள பெற்றெடுத்த பெற்றோர்களை நல்லவங்க இல்ல, இவங்க சரியா நடக்காதனாலதான் அல்லாஹ் சின்ன வயசுல அவங்க பிள்ளைய எடுத்துக்கிட்டான், இவங்க ஒழுங்கா நடக்காதனாலதான் 1 வயசு பிள்ளையில மௌத்தா போச்சு, பிறந்தவன மௌத்தா போச்சு, பிரசவிக்கும் போது மௌத்தா போச்சு அப்படி எல்லாம் சொல்றாங்களே. இது இப்ப இந்த வாதம் வச்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் அவ்வளவு ரொம்ப ரொம்ப பெரிய பின்னடை வரும். அவ்வளவு ஒரு ஆள் கூட மிஞ்சல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளைகள்ல ஒரு ஆள் கூட நீடூழி வாழ்க்கைன்னு சொல்றோமே அதுக்குரியவர்களாக இருக்கவே இல்லை. அப்ப இந்த உலகத்துல எத்தனை வயசுல மௌத்தாகிறான் என்பது ஒரு மேட்டரே கிடையாது. அதிகமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அதிக நன்மையை செய்வான், அது ஒரு விஷயம். நிறைய வாழ்க்கை 25 வயசுல மௌத்தாகிறவனை விட ஒரு 40 வயசுல மௌத்தாகிறவன் நல்லவனா வாழ்ந்தான்னு சொன்னா ஒரு 15 வருஷம் அவனுடைய அமல்கள் அதிகரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு கிரெடிட் இருக்கலாமே தவிர கெட்டதுன்னு சொல்ல இயலுமா? அது ஒரு தண்டனைன்னு சொல்ல இயலுமா? அவனுடைய பாவத்துக்கு பனிஷ்மென்ட்னு சொல்ல இயலுமா? கெட்டவனா இருந்ததுனாலதான் இப்படி அல்லாஹ் பறிச்சுட்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம நடைமுறையில பாக்குறோம், சின்ன வயசுல மௌத்தான லிஸ்ட்ல எடுங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லவன்னு சொன்னோம் பாதி பேர் இருப்பான், மகா கெட்டவன் சொல்லுவோம் பாதி பேர் இருப்பான். அப்ப நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில் இது தீர்மானிக்கப்படுறாங்க. கெட்டவனா இருக்கிறான் அந்த வீட்டிலேயாவது சாவனு, சிறு வயசு மரணம், பாலிய வயசு மரணம், அற்ப வயசு மரணம் எல்லாம் எல்லா சமமா தான் ஏற்படுது. நல்ல வீட்லயும் ஏற்படுது, கெட்ட வீட்லயும் ஏற்படுது. அதனால நம்ம குடும்பத்துல இந்த மாதிரியான ஒரு சிறு வயசு மரணங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது ஒரு துர்பாக்கியம் நினைக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில பார்த்தா அது பெற்றோருக்கு பாக்கியமா கூட அமைஞ்சு போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு பெண்மணியாவது 3 குழந்தைகளை பறி கொடுத்தால், பருவ வயது அடையாத 3 குழந்தைகளை, வேற ஒரு அறிவிப்புல பருவ வயது அடையாத 3 குழந்தைகளை, அப்படின்னா 5 வயசுக்குள்ள, 5 வயசுல ஒரு புள்ள, 3 வயசுல புள்ள, 2 வயசுல புள்ளன்னு சொல்லி இப்படி 3 குழந்தைகளை ஒரு பெண் பறி கொடுத்து விடுவாளேயானால், பறி கொடுத்து விட்டு அல்லாஹ்வுக்கு அதை சபூர் செய்து கொள்வாளேயானால் அந்த குழந்தைகள் அவளை நரகத்திற்கு செல்லாமல் தடுக்கிற ஒரு தடையாக நிற்கும். அந்த பிள்ளைங்க எங்க அம்மாவை நரகத்துக்கு போக விட மாட்டோம்னு சொல்லி தடுக்கக்கூடிய தடையாக நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சொன்னவன ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்கிறாங்க, ஓ இஸ்னானி, 2 பிள்ளைய பறி கொடுத்தா இது கிடைக்காதுங்கிறாங்க. 3 பிள்ளைய பறி கொடுத்தவங்களுக்கு இப்படி கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்கிறாங்க, அவங்க 2 பிள்ளைய பறி கொடுத்துப்பாங்க போல இருக்கு, நமக்கு எது கிடைக்காம போயிருமே நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஓ இஸ்னானி 2 பிள்ளைய பறி கொடுத்தா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓ இஸ்னானி 2 பிள்ளைய பறி கொடுத்தாலும் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப புகாரியில் 1250 இன்னும் ஏராளமான இடங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன விளங்குறோம்? சின்ன வயசுல நம்ம பறி கொடுத்தோம்னு சொன்னா அது துர்பாக்கியம் கிடையாது. நம்ம யாரை சின்ன வயசுல இறந்தாலும் என்ன செய்யணும், அதை ஒரு பாக்கியம் ஆக்கிக்கலாம். எப்ப அதுக்கு நன்மை எதிர்பார்க்கணும். அல்லாஹ்வை திட்டாம, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளாம, மார்க்கத்தினுடைய வரம்பை மீறி உனக்கு கண்ணு இருக்குதா, என் பிள்ளை தானே கிடைச்சான், இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டியா, உனக்கு இறக்கம் இருக்குதா அப்படின்லாம் இறைவனை திட்டிராம அதை சபூர் செய்து கொண்டு
அவன் கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மகன் இப்ராஹிம் இறந்த நேரத்தில் சொன்னார்கள், இன்னலில்லாஹி மா ஆத்தா, கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்குன்றாங்க. அதான் அவங்க சொன்ன வார்த்தை. தன்னுடைய மகனை பறி கொடுத்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அவன் கொடுத்தா அவன் எடுத்துக்கிட்டான், இதுல என்ன மேட்டர், பெரிய மேட்டர்ன்ட்டாங்க. அப்ப அந்த மாதிரி யார் சபர் செய்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு அந்த குழந்தைகளை பறி கொடுத்தாங்களே அதுவே சொர்க்கத்தில் ஒண்ணு சேர்க்கிறோம். அப்ப இது துர்பாக்கியம் கிடையாது, இது ஒரு கேடு கிடையாது, இது அவங்க தரித்திரம் பிடிச்சவங்க என்பதற்கு சான்று கிடையாது. இதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இது சின்ன வயசு மரணம் என்பதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சின்ன வயசுலயும் மரணிக்கலாம், பெரிய வயசுலயும் மரணிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நல்லவன் கட்ட வேண்டும் தீர்மானிக்க இயலாது என்பதை இந்த சான்றுகளில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம்.